போலியோ வேக்சினுக்கு. அதை வந்து மனோரமா வந்து அந்த விளம்பரப்படத்தில் நடித்தாங்க. அந்த மருந்துக்கே என்ன பேர் தெரியுமா? போலியோ வேக்சின் நாங்கள் சொல்லுவோம், மனோரமா மருந்துன்னு கேட்பாங்க. அப்போ வந்து உயிரோடு இருக்கிற மனோரமா பேரை வைக்கலாமான்னு கேஸ் போட முடியுமா? ஆனால் இதெல்லாம் வந்து தேவையில்லாத இது வைத்தறிச்சலில் பண்ணுறது தான். நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமேங்கிறது தான், வேற ஒன்று. நீ எதா பண்ணியிருந்தா உன் பேரை வச்சிருக்கல, இதான் ஒன்றுமே பண்ணலையே. சிவி சண்முகம் என்ன சொல்றாருன்னா, அரசியல் விளம்பரத்திற்காக பொது நிதியை பயன்படுத்த முடியுமா? அது நான் இல்லைன்னு சொல்லல. இப்போ பயன்படுத்தாத ஒன்று சொல்லுங்க. இப்போ மோடி போட்டுக்கிறாரு, இவ்வளோ பெரிய படம் போட்டுக்கிட்டு எல்லாம் மோடி பண்ண மாதிரி போடுறாரு. அப்போ அதை அந்த படம் பேர் போடக்கூடாது, படமும் போடக்கூடாது. அரசாங்க லட்சணையோடு இருக்கணும். தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசனுடைய இதை தான் போட்டிருக்கணும். இந்திய அரசு இந்திய யூனியனுடைய இதை தான் போடணும். அவன் பொதுமக்கள் பணத்தில் வந்து மோடி விளம்பரப்படுத்திக்கிறாரு, எது இப்படி பண்ணலாம்? அப்படி போட்டிங்கன்னா அந்த கட்டடத்தை திறப்பவளால் திறந்து வைத்த ஒரு இவங்க மோடின்னு போடுறீங்களா, அது எப்படி போடலாம்? அரசாங்க படத்தில் உன் பேரை போட்டுக்கிறேன்னு கேட்பியா? சட்டம் தெரியாதவராக இருந்தால் பேசலாங்க. சட்டம் தெரிஞ்சு இது வந்து தான் பேர் வரணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காரு. இப்போ நல்ல 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி பேர் வாங்கிட்டார். ஒரு வாரத்தில் கொடுக்கணும், அதுதான் வருத்தம். இந்த இவ்வளோ செலவு பண்ணி ஒரு வாரத்துக்கு தான் இந்த பேர் நிற்கும். குறைக்கணும்னு கேட்டாங்க. ஆனால் நீதிபதி வந்து 20 லட்ச ரூபா போட்டுருவேன் அப்படின்னு 10 லட்ச ரூபா கட்டுறாங்க. இல்லை, 10 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த பேர் உனக்கு வேணுமாங்கிறத இப்போ சிவி சண்முகத்தை பாட்டு கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ ஒரு பேர் வர்றதுக்காக 10 லட்ச ரூபா செலவு பண்ண அளவில் பெரிய ஆளுன்னு சிவி சண்முகம் நிரூபிச்சிட்டார். உயர்நீதிமன்றத்துக்கு இது தெரியாதா? உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இது தெரியாதா? உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்றாரு, இந்த சட்டத்தை தவறா பயன்படுத்துறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ உயர்நீதிமன்றமே இதுக்கு தடை விதிச்சிருக்கலாமே, இதை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாமே. ஆனா உயர்நீதிமன்றம் ஸ்டாலின் பெயர் பயன்படுத்தக்கூடாது தடை விதிச்ச பிறகுதான் உச்சநீதிமன்றம் போகுது. உயர்நீதிமன்றத்துல யார் இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க உச்ச நீதிமன்றம் வச்சு உயர் நீதிமன்றம் வச்சு உச்ச நீதிமன்றம் வைக்கும் போதே அந்த நீதித்துறையினுடைய குறைபாடுகள் தெரியும். 2 பேரும் ஒரே சட்டத்தை தான் பிடிக்கிறாங்க. அதான் அவரு தப்புங்கிறார், இவர் ரைட்டுங்கிறார். எது ரைட்டு? இந்த நீதி பெரும்பாலும் உலகம் முழுவதும் இது இருக்குது. அதுதான் அண்ணா அந்த காலத்தில் எழுதினார், நீதி தேவன் மயக்கம்னு போட்டார். நீதி பல சமயங்களில் தப்பா இருக்கலாம். சிலப்பதிகாரத்திலே தானே கதை. யானை கல்வன்றார். ஒருத்தன் பொற்கொள்ளனுடைய பேச்சை கேட்டு தீர்ப்பு வழங்கிய நான் இது அப்படி. அதே மாதிரிதான் மனுநீதி சோழனுடைய இது சிலையில என்ன சொல்றாங்க, ஒரு கண்ணுக்குட்டி குறுக்க வந்தது வந்து கொல்ற அளவுக்கு ஒரு நீதி இருந்திருக்கு. அது ஒரு பக்கம் நீதி, அது என்ன நீதின்னு தெரியல.